பணம் இருந்தும் பட்டினி. தெனாலிராமன் கதை. கிருஷ்ணதேவராயர் நாட்டின் நலன் கருதி வலிமையான குதிரைப்படையை அமைக்க எண்ணினார். 1000 குதிரை குட்டிகளை வரவழைத்தார். வீட்டுக்கொரு குதிரை குட்டியும் பணமும் கொடுத்தார். அவற்றை நல்ல முறையில் வளர்க்க ஆணையிட்டார். தெனாலிராமன் தனக்கு கொடுக்கப்பட்ட குதிரை குட்டியை ஓர் அறைக்குள் அடைத்து வைத்தார். உணவு கொடுப்பதற்கு மட்டுமே சுவரில் ஒரு துவாரம் அமைத்திருந்தார். அதன் வழியாக குதிரைக்கு காய்ந்த புல்லை மட்டுமே கொடுத்து வந்தார். சில மாதங்கள் சென்றன. தெனாலிராமனை தவிர அனைவரும் தங்களது குதிரைகளுடன் அரண்மனைக்கு வந்தனர். குதிரைகள் கொழு கொழுவென இருந்தன. அவற்றை கண்ட மன்னர் பெரும் மகிழ்வு கொண்டார். தெனாலிராமனை பார்த்து, "நீ மட்டும் குதிரையை ஏன் அழைத்து வரவில்லை?" என்று கேட்டார். "அரசே, அந்த பொல்லாத குதிரையை என்னால் பிடித்து வர இயலவில்லை. குதிரைப்படை தலைவரை என்னுடன் அனுப்புங்கள், பிடித்து வருகிறோம்" என்று தெனாலிராமன் கூறினார். தெனாலிராமன் குதிரை இருந்த அறையை படைத்தலைவருக்கு காட்டினார். படைத்தலைவர் துவாரத்தின் வழியே எட்டி பார்த்தார். குதிரை அவரது தாடியை காய்ந்த புல்லென எண்ணி வாயால் கவ்வி இழுத்தது. வலி தாங்க முடியாமல் படைத்தலைவர் அலறினார். உடன் வந்திருந்த காவலர்கள் மிகவும் சிரமப்பட்டு அவரை குதிரையிடமிருந்து விடுவித்தனர். பிறகு சுவரை இடித்து குதிரையை வெளியே கொண்டு வந்தனர். எலும்பும் தோளுமாய் இருந்த குதிரையை அரண்மனைக்கு கொண்டு வந்தனர். குதிரையை கண்ட மன்னர் ஆத்திரம் அடைந்தார். "குதிரை ஏன் இப்படி உள்ளது?" என தெனாலிராமனிடம் கோபமாக கேட்டார். "மன்னா, காய்ந்த புல்லை தின்று வளர்ந்த போதே இக்குதிரை படைத்தலைவரை படாத பாடுபடுத்திவிட்டது. நன்றாக தீனி போட்டிருந்தால் என்ன ஆகும்?" என்றார் தெனாலிராமன். கோபமடைந்த மன்னர், "குதிரையை வளர்க்க உன்னிடம் கொடுத்த பணத்தை என்ன செய்தாய்?" என்று கேட்டார். "அரசே, உங்கள் ஆணைக்கு பயந்து குடிமக்கள் தங்கள் பணத்தையும் செலவு செய்து குதிரையை வளர்த்தனர். அதனால் குதிரைகள் கொழு கொழுவென வளர்ந்தன. ஆனால் குடிமக்கள் தங்களை கவனித்துக் கொள்ள மறந்துவிட்டனர். அரசர் கூறினாரே என்று தங்கள் பணத்தை செலவு செய்து குதிரையை வளர்த்தனர். அதனால் குதிரைகள் கொழு கொழுவென இருந்தன. ஆனால் மக்கள் தங்களை கவனிக்காததால் இளைத்து போய்விட்டனர்" என்று பதில் கூறினார் தெனாலிராமன். குறிப்பால் உணர்த்திய தெனாலிராமன் சொல்லை கேட்டு கிருஷ்ணதேவராயர் தன் தவறை உணர்ந்து வருந்தினார். This video sponsored by BuyMote e-online shopping. This is one of the online shopping now available on Play Store and App Store. நாம வாங்குற ஆன்லைன் இ-ஷாப்பிங் ப்ராடக்ட்ஸ் இதுக்கு ஆஃபர், கேஷ்பேக், ரிவார்ட் பாயிண்ட்ஸ், இன்னும் பல சலுகை தர்றாங்க. அது மட்டும் இல்ல, நாம வெளியில வாங்குற பிரைஸை விட கம்மியாவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் சொல்லி வாங்க வேண்டாம், நீங்களே ஆப் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஆப்ல எல்லா ப்ராடக்ட்ஸுமே, நம்ம வீட்டுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. நீங்க பிரைஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு கம்மியா இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வாங்கி பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை தட்டுங்க.